மக்களே, ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு அன்சீன் ப்ரோமோ வந்துட்டு இருக்குது. ஒட்டுமொத்த ஹோஸ்ட் மட்டும் என்னையே டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி பயங்கரமா சோபால உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் பார்வதியும் கமருதீனும் மைக்கு மாட்டாம இரவு பகல் பாராம அங்கங்க ஒரு சில ரகசியங்கள் பேசிட்டு வரதா பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய தண்டனை கொடுத்திருப்பாரு. அது அவருக்கு பெரிய தண்டனை, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பெரிய தண்டனை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ண அந்த சூழலாம் பாத்தீங்கன்னா மும்தாஜ் மைக்கு மாட்டாம இருந்திருப்பாங்க. அதுக்கு கமல் என்ன பண்ணுவார்னா, பிக் பாஸ்ங்கிற இந்த ஷோக்கு முழுக்க மைக்கும் கேமரா வச்சு தான் இந்த ஷோவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மைக்கை மாட்டாத அந்த நபருக்கு கமலஹாசன் என்ன தண்டனை கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, மைக்கை வந்து கழட்டி தனியா ஒருத்தர் அவங்க 2 பேர்த்தையும் கொண்டுட்டு போய் ஒரு வாரம், அதாவது மும்தாஜை கொண்டுட்டு போய் தனியா ஓரமா உட்கார வச்சிருவாங்க. ஒரு பொழுதுனைக்கும் வந்து மும்தாஜ் கிட்ட யாருமே பேசக்கூடாது. அவங்களா யாருக்கிட்டையாவது பேசலாம்னு நினைச்சா கூட அவங்களுக்கு மைக் இருக்காது. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார முழுக்க மக்கள் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா கூட மைக்கு தேவை. அப்ப மைக்கை வந்து நீ கழட்டி வச்சுட்டு, மைக் இல்லாம தானே நீ இருக்கணும்னு ஆசைப்படுற, மைக் இல்லாம தனியா உட்காரு அப்படின்னு சொல்லி கமலஹாசன் ஒரு தண்டனை கொடுத்துருவாரு. இந்த தண்டனை இவங்களுக்கு கொடுத்து அப்பா பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா பிக் பாஸ் இங்க என்ன தண்டனை கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா, பால் முட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சுட்டாரு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே சாப்பாடு கட்டுறா. இவங்க 2 பேரும் மைக்கை வந்து மறைச்சிட்டு பேசுனதுனாலன்னு சொன்னா கூட சாப்பிடாம கேடங்கடா, அதுக்காக கூட நாங்க மாத்திக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி கமருதீன் என்னதான் பண்றாங்க, இவங்களுக்கு என்னதான் வேணும், உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ 1 செகண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிற பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.